ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியல் ப்ரோமோவோட கமெண்ட் செக்ஷன் என்ன அப்படி இருக்குங்கிறத நம்ம படிக்க போகிறோம். மற்ற எல்லா சீரியலோட ப்ரோமோ கமெண்ட் செக்ஷன்லையும் போய் பார்த்தா மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க, எங்கள் சீரியல் ப்ரோமோ போடுங்க ப்ரோமோ போடுங்கன்னு. ஸோ அந்த சீரியலோட கமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது. அதை நம்ம வந்து போய் பார்ப்போம். இந்த ப்ரோமோக்காக நாங்கள் வந்து 10 மணிலேருந்து வெயிட் பண்ணோம் வேஸ்டட். இந்த இந்த ப்ரோமோவில் வந்து ஃபுல்லாக யமுனா பற்றி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து விஜய் காவேரியோட சீன்ஸ் தான். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் காமிக்கல அப்படிங்கிறனால ஃபுல்லாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க ஃபேன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. அதாவது ப்ரோமோ எக்ஸ்பெக்டேஷன் லைக் இந்த வந்துட்டாங்கல்ல, என் செல்லம் வந்துட்டாங்கல்ல, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் காவேரியோட லவ் சீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் ரியாலிட்டியில் வந்து கடல்லே இல்லையா வந்து யமுனாவோட ப்ரோமோ போட்டாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து பாவமாக இருக்குது கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது. ஒய் டைரக்டர் சார் ப்ளீஸ் வந்து எங்களுக்கு விஜய் காவேரியோட லவ் சீன்ஸை ப்ரோமோவில் போடுங்க, வி ஆர் வெயிட்டிங். அடுத்து காவேரி அட்லீஸ்ட் நவ் ரிவீல் அண்ட் கிளியர் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு யமுனா. என்றைக்குமே நிவின்க்கு உன் லைஃப்பில் இடம் இல்லைன்னு. ஷீ ஷுட் கிளியர்ட் ஹாவ் டன் திஸ் ஏர்லியர். யமுனா மாதிரி சில பொண்ணுங்க இருக்க தான் செய்கிறாங்க. இட்ஸ் அப் டு நிவின், ஹீ வில் டிசைட் இஸ் லைஃப். அதாவது காவேரி வந்து யமுனா கிட்ட வந்து எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் நிவின்க்கு வந்து உன் லைஃப்பில் இடம் இல்லை அப்படிங்கிறத வந்து காவேரி முன்னாடியே வந்து யமுனாக்கு கிளியர் பண்ணியிருக்கணும். அது வந்து முன்னாடியே ஏர்லியாகவே பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து யமுனா மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாமே நிவினோட கையில் தான் இருக்குது. அவர் என்ன அவங்க லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடைச்சை ஆடியன்ஸுக்கு எது பிடிக்கல அதை தான் டேரக்டர் சீன்ஸாக வைக்கிறாரு. ராகினி நிவினை துரத்தி லவ் பண்ணுறது தப்புன்னு கிளாஸ் எடுத்தெல்லாம் இன்னைக்கு யமுனா விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க? இதுவும் ஃபோர்ஸ்ட் லவ் தானே காவேரி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்டர் சார் ப்ளீஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ஆடியன்ஸுக்கு விஜய் காவேரி சீன்ஸ் மட்டும்தான் வந்து சீரியல் ஃபுல்லாகவே வைக்கணும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஏன்னா சீரியலில் அவங்கள மட்டுமே காமிச்சிட்டு இருந்தா எங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எங்கே வைக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்க. ராகினி நிவினை துரத்தி லவ் பண்ணது தப்புன்னு வந்து கிளாஸ் எடுத்தாங்கள்ல எல்லாம். ஸோ வந்து இந்த விஷயத்தில் யமுனா இப்போ பண்ணதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆவலாக வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபோர்ஸ் தான், அஃப்கோர்ஸ் இதுவும் ஃபோர்ஸ்டு தான். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, காவேரி என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஹோப்பிங் விஜய் கோஸ் இன் சர்ச் ஆஃப் காவேரி டு ஹாஸ்பிட்டல் அண்ட் லேர்ன்ஸ் ஆல் தி ட்ரூத். விஜய் நிவின் கன்ஃபரன்டேஷன் வேணும், இதுக்கு மேலே சோதிக்காதீங்க. 1 மந்த்தாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராக். ப்ரோமோ ஆன் டைம் போட மாட்டீங்க. ஃபுல் கம்ப்ளைண்ட்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல இதில் வந்து என்னென்னா, காவேரி இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல. ஸோ வந்து விஜயும் வந்து காவேரியை தேடி ஹாஸ்பிட்டல் போய் அங்கே வந்து உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து விஜய் நிவின் கன்ஃபரன்டேஷன் வேணும் அப்படின்னா 2 பேருமே ஓப்பனாக வந்து இதுதான் அப்படின்னு வந்து அவங்க கன்ஃபரன்ட் பண்ணுறது வேணும். அண்ட் 1 மந்த்தாக வந்து ஏன் வந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராக் வந்து 1 மந்த்தாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக கேட்டிருக்காங்க. ஜோக்கர் எமோஜி இது. அண்ட் ப்ரோமோ ஆன் டைம் போட மாட்டீங்க. ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோமோட இந்த வாரம் கொஞ்சம் எல்லா ப்ரோமோவும் லேட்டாக தான் போட்டாங்க. பட் ப்ளீஸ் அட்மின் விஜய் டிவி அட்மின் மகாநதி சீரியல் ப்ரோமோ போட்டுட்டு மற்றது போட்டிங்கன்னா மற்ற சீரியல் ப்ரோமோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்பேம் ஆகாமல் இருக்கும். அண்ட் அடுத்து விஜய் could have taken Yamuna to hospital so that he could have known the truth behind Kaveri's anger. Please don't drag this track too much. Let Yamuna's love be revealed to her family at least. அது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து தெரிஞ்சு காவேரி ஏன் கோவமாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து விஜய் வந்து யமுனா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராக் வந்து 1 மாதமாக இழுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து ப்ளீஸ் இந்த ட்ராக்கை வந்து ஸ்டாப் பண்ணி யமுனாவோட லவ்வை வந்து ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. அடுத்து வியூவர்ஸ், மகாநதி சீரியல் மாசியா சூப்பர்டா மை ஃபேவ் எக்ஸெட்ரா. டைரக்டர் தற்குறி குறுக்க இந்த யமுனா தான். வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வியூவர்ஸ் மகாநதி சீரியல்னாவே வந்து காவேரி விஜய்
அதான் அவங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் முன்னாடியிலேருந்தே அந்த மாரி சீன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி பார்க்குறாங்க. பட் டைரக்டர் ஏன் அந்த ஹிண்ட்ட புடிச்சுக்க மாட்றாரு? அத தவிர இந்த யமுனா, மத்த எல்லா கேரக்டர்ஸையும் குறுக்க கொண்டு வந்து ஃபுல்லா இந்த விஜய் காவேரி சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.